கோப்பியம், உண்மையும் பின்னணியும். டிஜிட்டல் இந்தியா என்று பலரும் மார்த்தட்டிக் கொள்ளும் சூழ்நிலையில் வங்கியிலிருந்து பணத்தை எடுக்க ஒருவர் புதைக்கப்பட்ட தன்னுடைய சகோதரியை தோண்டி எடுத்து சடலத்துடன் வங்கிக்கு சென்ற நாட்டையே அதிர வைத்த அவல நிலையை பற்றி இப்போது பார்க்கலாம். ஒடிசாவில் கேந்துஜர் மாவட்டம் தியானலி கிராமத்தைச் சேர்ந்தவர் 50 வயதான ஜீத்து முண்டா. இவர் கடந்த வாரத்தில் புதைத்து சில நாட்களே ஆன சிதைந்த எலும்புக்கூடாக காட்சியளித்த சடலத்தை தோண்டி எடுத்து அதனை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி தனது தோளில் வைத்து சாலையில் நடந்து சென்ற காட்சிகள்தான் இன்றைக்கு நாட்டையே அவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. சாலையில் சடலத்துடன் அவர் நடந்து சென்ற காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவி காண்போரை கதிகலங்க செய்தது. பின்னர் இந்த தகவல் எப்படியோ போலீசாருக்கு தெரிந்து போலீசார் வந்து பார்த்தபோது ஜீத்து முண்டா ஒடிசா கிராமிய வங்கியின் மல்லிபாசி கிளைக்கு வெளியே சடலத்துடன் அமர்ந்து அந்த வங்கி அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் ஜீத்து முண்டாவிடம் அது குறித்து விசாரித்தனர். அப்போது ஜீத்து முண்டா கூறிய காரணம் போலீசாரையே சங்கடப்பட வைத்ததோடு இச்சம்பவம் சர்ச்சையானதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் இதில் உடனடியாக தலையிட்டு ஜீத்து முண்டாவிற்கு தேவையான சட்டப்பூர்வ ஆவணங்களை விரைந்து வழங்க ஏற்பாடு செய்தது. அதில் ஒடிசாவில் கேந்துஜர் மாவட்டம் தியானலி கிராமத்தைச் சேர்ந்தவரான ஜீத்து முண்டாவுடன் தனது கணவர் மற்றும் மகனை இழந்த அவரது மூத்த சகோதரி கல்ரா முண்டா வசித்து வந்துள்ளார். இவர் ஒடிசா கிராமிய வங்கியின் மல்லிபாசி கிளையில் சுமார் 19,400 ரூபாய் வரை சேமிப்பு வைத்திருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் கல்ரா முண்டா உயிரிழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சகோதரியின் மறைவுக்கு பிறகு அந்த பணத்தை எடுக்க ஜீத்து முண்டா பலமுறை வங்கிக்கு சென்றுள்ளார். ஆனால் வங்கியின் நடைமுறைப்படி இறப்புச் சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாததால் பணத்தை வழங்க வங்கி அதிகாரிகள் மறுத்துள்ளனர். வங்கியின் விதிமுறைகள் சரியாக புரியாத முதியவர் ஜீத்து முண்டா கணக்கு வைத்திருப்பவர் இறந்துவிட்டதற்கான ஆதாரத்தை காட்டுங்கள் என்று அதிகாரிகள் கூறியதை அடுத்து பலமுறை அலைந்தும் பணம் கிடைக்காத விரக்தியில் புதைக்கப்பட்டிருந்த தனது சகோதரியின் சடலத்தை தோண்டி எடுத்து அதனை ஒரு சாக்குப்பையில் கட்டி வங்கிக்கு எடுத்து வந்ததாக கூறியுள்ளார். இதனையடுத்து ஜீத்து முண்டாவிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் அந்த எலும்புக்கூட்டை மீண்டும் அடக்கம் செய்ய நடவடிக்கை எடுத்தனர். மேலும் இந்த சம்பவம் சர்ச்சையானதை அடுத்து ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜியின் தலையீட்டின் பேரிலும் அவரது வறுமை நிலையை உணர்ந்தும் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து வங்கியிலிருந்த பணத்தை எடுக்கவும் அவருக்கு மேற்கொண்டு நிதியுதவியும் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் டிஜிட்டல் இந்தியாவாக வளர்ச்சியடைந்த போதும் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை பெறுவதற்கு ஒரு நபர் எலும்புக்கூட்டை எடுத்து வரும் நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த சம்பவம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெருவோர கடைகள் முதற்கொண்டு இன்றைக்கு டிஜிட்டல் முறையில் பண பரிவர்த்தனைகள் நடந்து வரும் நிலையில் இன்னமும் வங்கிகளில் இருக்கும் இதுபோன்ற சிக்கலான விதிமுறைகளால் இவர்களை போன்ற பல பாமரர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க வங்கி விதிமுறைகளை எளிமையாக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் மற்றும் அதன் குற்ற பின்னணிகளுடன் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லாவண்யா ஸ்ரீனிவாசன்.